திருத்துறைப்பூண்டி கோர்ட்டில் வந்து ஒரு வழக்கு விசாரணைக்காக வந்திருக்கோம். 2 வருஷத்துக்கு முன்னாடி கரெக்டாக ஏப்ரல் 13, 14 அந்த தேதியில் வந்து இங்கே வந்து பிரச்சாரம் பண்ணும்போது பிஜேபிக்காரங்க வந்து எங்கள் மேலே வந்து கொலைவெறி தாக்குதல் நடத்தினாங்க. ஆனால் போலீஸ் வந்து எங்கள் 2 பேரை அரெஸ்ட் பண்ணி எங்கள் மேலே பொய் வழக்கு போட்டு திருத்துறைப்பூண்டி கோர்ட்டுக்கு வந்து 2 வருஷமாக தொடர்ச்சியாக வந்துட்டு இருக்கோம். தமிழ்நாடு முழுக்க நாங்கள் வந்து ஒரு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கோம். என்ன அப்படின்னா, ஜூன் 10ஆம் தேதி இவிஎம் மிஷின் வேணாம், வாக்கு சீட்டு முறையில் நியாயமாக வந்து 2026 சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் வந்து நடைபெறணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி வந்து டெல்லியில் ஜந்தர் மந்தரில் வந்து தொடர் போராட்டம் நடத்துறதா இருக்கும். அதுக்காக தமிழ்நாடு ஃபுல்லாக மக்களை சந்திச்சு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து திருத்துறைப்பூண்டி ஃபுல்லாக வந்து இன்னைக்கு வந்து மக்களை சந்திச்சு வந்து பிரச்சாரம் பண்ணிருக்கோம். இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, அவங்க நம்ம ஒருத்தவங்களுக்கு ஓட்டு போட்டோம்னா அவங்களுக்கு தேவையானவங்களுக்கு ஓட்டை மாத்திட்டு போயிட்டே இருக்காங்க. உலகத்துல இருக்க எல்லா நாடுகளிலுமே வந்து வாக்குச்சீட்டு முறையில நியாயமா தேர்தல் நடக்குது. இந்தியால மட்டும் மோடி அரசாங்கம் வந்து இந்த ஓட்டு மிஷினை வச்சுட்டு ஃபுல்லா மக்களை வந்து ஏமாத்திட்டு இருக்காங்க, ஓட்டுமே கழிச்சிட்டு இருக்காங்க. இதை வந்து நம்ம விட முடியாது, தட்டி கேட்கணும். இவிஎம் மிஷினை பேன் பண்ணணும் அப்படின்றதுக்காக மக்களுக்காக போராடும் கட்சி அப்படின்னு ஒரு கட்சி உருவாக்கி இருக்கோம். அந்த கட்சி மூலமா தான் வந்து மக்களுக்கு பிரச்சாரம் பண்ண சப்போர்ட் பண்ணுவோம். ஜூன் 10ஆம் தேதி டெல்லியில் வந்து ஜந்தர் மந்தரில் போராட்டம் பண்ண போகிறோம். அதுக்கு ஆதரவு கேட்டு மக்கள்கிட்ட வந்து சப்போர்ட் கேட்டு இன்னைக்கு வந்து திருத்துறைப்பூண்டியில் வந்து ஃபுல்லாக வந்து பிரச்சாரம் பண்ணணும்.